ஐயோ, ஓ, என்னது இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உடம்பு என்னென்னவோ பண்ணுதே. ஐயோ, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, தண்டாயுதபாணிக்கு அரோகரா. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல எதுக்கு குளிக்கிறீங்க? எல்லாம் உன்னாலதான். என்னது? என்னாலயா? நான் என்னங்க பண்ணேன்? ஏய், நீ ஏன் என் பக்கம் திரும்பி படுத்த? என்னங்க சொல்றீங்க? நான் திரும்பி படுத்ததுக்கும் நீங்க குளிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? உன் ரூம்ல காத்தடிச்சப்போ அது ஒண்ணு இல்ல, கொஞ்சம் உள்ள புழுக்கமா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் வெளியில வந்து குளிச்சேன். சும்மாவே நீ கொடுத்த மருந்து வேலை செய்து இதுல 2 பேரும் குளிச்சு வேற இருக்காங்க. என்ன நடக்க போதோ? 2 பேருக்குள்ள மட்டும் ஏதாவது நடந்துச்சு, உன்னை அப்படியே சாவடிச்சிருவேன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? எனக்கு நெஞ்சு வலின்னு நான் கத்துறேன். எல்லாரும் ஓடி வருவாங்கல்ல, அப்ப அவங்கள வெளியில வந்ததானே ஆகணும். இன்னும் ஒரு வார்த்தை பேசின அம்மானு கூட பார்க்க மாட்டேன். உண்மையாவே உனக்கு நெஞ்சு வலி வர வச்சிருவேன். வானு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவங்க 2 பேரையும் சேர விடாம நான் பண்றேனா இல்லையான்னு பாரேன். இப்ப பண்றேன் பாரு. ஏய், எங்க போற? வா வா, போற? சீக்கிரம் வா. எங்க போற? அட வா வானு, கம்முனு கம்முனு. என்ன திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? தெரியலங்க, ஏதாவது ஃபியூஸ் போயிருக்கும். ஃபியூஸ் போயிருக்குமா? ஏய், அப்போ கரண்ட் இப்ப வராதா? இப்ப எதுக்கு நீ கரண்ட் ஆஃப் பண்ண? ஏய், இவ ஒருத்தி. அந்த ரூம்ல காத்தே வராது. கொசுக்கடியில 2 பேரும் அப்படியே வெளியில ஓடி வந்துருவாங்க. நீ பாரு. அம்மாவை நம்புவான்னு இந்த பிளான கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நீ வா, போலாம் போலாம். அட வா வானங்கற. ஏய், சீக்கிரம் கேண்டில் ஏதாவது ஏத்தி வை. என்ன கரண்ட் போனதுக்கு இப்படி பயப்படுறாரு? வெனிலா, வாமா. என்னத்த? இந்தாமா, 2 பேரும் பால் குடிச்சிட்டு தூங்குங்க. சரிங்கத்த. வெனிலா, ஒரு நிமிஷம். சொல்லுங்கத்த. நைட்டு தூங்கும்போது ரூம் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடாதம்மா. கரண்ட் ஏதாவது போனா கூட உடனே மெழுகுவத்தி ஏத்தி வச்சுடு. ஏன் அத்த? ஒன்னும் இல்ல, வருணுக்கு சின்ன வயசுல இருந்து இருட்டுனா கொஞ்சம் பயம். எப்பவும் லைட் வெளிச்சத்துல தான் தூங்குவான். திடீர்னு கரண்ட் கட் ஆனா கூட பயந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அதனாலதான். சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். ஓ, அத்தை இவருக்கு இருட்டுன்னா பயம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதான் கரண்ட் போனதும் பயந்துட்டாரு. வெண்ணிலா, என்ன பண்ற? இங்கதாங்க இருக்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, பயந்துட்டீங்களா? யாரு பயந்தது? நீ பயப்படுவான்னு தான் நான் உன் பக்கத்துல வந்தேன். சரி, கரண்ட் இல்லாம இந்த ரூம்ல ரொம்ப நேரம் இருக்க முடியாது.
வந்துட்டீங்களா? வாங்க வரும். உங்களுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். பிடிச்சிருக்கா? இதெல்லாம் பண்ணா நான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேன்னு நினைச்சியா? சரிங்க, நீங்க இங்க படுத்துக்கோங்க. நான் கீழே ரூமுக்கு போறேன். ஏய் இரு இரு. பரவாயில்ல, கீழே தான் கரண்ட் இல்லைல்ல, நீ இங்கே இருந்துக்கோ. இல்லைங்க, அப்புறம் ஏன் திரும்பி படுத்த? உன்னாலதான் எல்லாமேன்னு மறுபடியும் குளிக்க போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, நான் ரூம்ல போய் படுத்துக்கிறேன், விடுங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஏதோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீயும் இங்கே தூங்கு. வீட்டுக்குள்ளேயும் இல்ல வெளியிலயும் இல்ல. ஒரு வேளை மாடிக்கு போயிருப்பாங்களோ? வா போய் பார்க்கலாம். ஐயோ, ஒரு கிளாஸ் பாலை மாத்தி கொடுத்ததுக்கு என்னை எங்கெங்க அலைய வைக்குதுங்க. போய் பார்க்கலாம் வா. இது பாரு, வானு, இந்த கூத்த பாத்தியா? அது வேற ஒண்ணு இல்ல வானு, கரண்ட கட் பண்ணதும் இருட்டுல இருக்க பயந்துகின்னு மாடியில மெழுகுவத்தி ஏத்திக்கு நீங்க இருக்கிறாங்க. இனிமே இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்காது, நீ கவலைப்படாத. வாயை மூடு. அவங்க ரூம்லயாவது கம்மன் இருந்திருப்பாங்க. ஐடியா பண்றேன்னு கரண்ட கட் பண்ணி விட்டு இங்க பாரு, கேண்டில் லைட் எல்லாம் வச்சு எவ்வளவு ரொமான்டிக்கா செட் பண்ணிருக்கான்னு. இவங்க மட்டும் இன்னைக்கு ஒண்ணா இருந்தாங்க, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் என்னடி பண்றது? உனக்காக நான் பண்றது எல்லாம் அவளுக்கு சாதகமாவே மாத்திக்கிறா. நான் என்ன வேணும்னேவா பண்ண? ஏய் பேய் பேய் பேய், வெண்ணிலா வெண்ணிலா, பேய் பேய் வெண்ணிலா, அங்க பாரு பேய் பேய் பேய்.